ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கதிர் வந்து சரி இந்த டைமில் கிளம்புனா தான் கரெக்டான டைமுக்கு நம்ம திருச்சிக்கு போக முடியும். சீக்கிரமாகவே டாக்டரை பார்த்து மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நினைக்கிறாரு. ஸோ கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் ராஜி வராங்க. கதிர் என்ன ரொம்ப அவசரமாக எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க போல, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ராஜி போகிறப்பே எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறியே, போகிற வேலை வழங்குமா? இங்கே பாரு கதிர், நீ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ, நீ சொல்லலை, அதனால தான் நான் கேட்டேன். அம்மா எங்கே போகிற கதிர், சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை விஷயமா திருச்சி வரையும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திருச்சியா? என்ன சொல்கிற கதிர், என்கிட்ட சொல்லாமல் திடீர்னு கிளம்பிக்கிட்டு இருக்க, இப்போ கேட்டதுக்கப்புறம் சொல்கிற, அவ்வளோ தூரம் எதுக்காக போகிற நீ, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு கூட தான் போகிறேன், அதை போய் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கதிர், எனக்கு என்னமோ நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது. எங்கே போகிற, எதுக்காக போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து அடம் பிடிக்கிறாங்க. கதிர் இருந்துட்டு, ராஜி போகிறப்போ இப்படி தடங்களாக நிற்காத சரியா, நான் போயிட்டு வரேன், எந்த பிரச்சனையும் இல்லை, வேலையை முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராஜி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எப்போவுமே கதிர் இப்படி பதட்டமாக எங்கேயும் போனது கிடையாது, நம்மக்கிட்ட எங்கேயுமே சொல்லாமல், என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லாமல் என்றைக்குமே போனது கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அந்த கதிர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. கார் வந்து ஒரு தெரு முனையில் நிற்குது, அதாவது நம்ம கதிரோட கார். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இங்கே நம்ம முத்துவேலுமே நடந்தே அந்த தெருமுனைக்கு போயிட்டு கதிரோட காரில் ஏறி உட்கார்றத இங்கே ராஜி பார்த்துடுறாங்க. என்ன ஏதோ வேலை விஷயமா ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொன்னால், ஆனால் அப்பா கதிர் காரில் ஏறிக்கிட்டு போகிறாங்க. என்னவா இருக்கும், என்னன்னு சொல்லவே இல்லையே, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் கதிரும் இப்படி க்ளோஸாக எப்போவுமே பேசிக்கிட்டது கிடையாது, ஒன்றா எங்கேயும் போனது கிடையாது. இன்றைக்கி என்னடானா இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி போகிறதா தானே கதிர் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனான். ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா கூட எதுக்காக போவான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, எதுவும் பிரச்சனை மட்டும் இருந்துடக்கூடாது, எதுவும் கெட்டதாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி கதிருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம பதட்டத்தில் நம்ம உளறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. என்ன இந்த கதிர்க்கு ஃபோனவே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், என்னதான் இவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல, நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அப்பா இவன் கூட போகிறாங்க, என்னன்னே ஒன்றுமே புரியலையே, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எதுவுமே மைண்டுக்கு வரவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கர பதட்டமாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ராஜி, அரசி வாமா 2 பேரும் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அரசியுமே என்னம்மா இன்றைக்கி சமையல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வழக்கம் போல் அதே தாண்டி, இட்லியும் சட்னியும் மட்டும் தான் இன்றைக்கி செஞ்சேன், ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால தாண்டி. சரி விடுமா, இதுவே நாங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜி சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இட்லியவே பிச்சு பிச்சு உதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏய் ராஜி, என்னம்மா, ஏம்மா இப்படி சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு சாப்பாட்டை இப்படி பிசைஞ்சிக்கிட்டு இருக்க, சாப்பிட எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது வந்து அத்தை, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம கதிருமே திருச்சி போயிடுறாங்க. ஸோ டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதிருக்குமே ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்த டாக்டர் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான், எல்லாமே டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பதட்டத்தில் தான் இருக்கார். இப்போது இங்கே நம்ம முத்துவேலுமே பயங்கரமாக கொஞ்சம் உள்ளுக்குள்ளே படப்படங்குது. பின்ன பயம் இருக்க தானே செய்யும். சரிப்படுத்தக்கூடிய நோய் வந்தால் பரவாயில்லை, கேன்சருன்றது மிகப்பெரிய வியாதி, அதை பார்த்தாவே எல்லாருமே பயந்து ஓடுவாங்கன்ற மாதிரி தான், அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வியாதின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் நம்ம முத்துவேல். ஸோ உள்ளுக்குள்ளே பதட்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம கதிர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கதிரும் நம்ம முத்துவேலும் உள்ளே போகிறாங்க. டாக்டர்
டாக்டர் கிட்ட கதிர் இருந்துட்டு, டாக்டர் என் மாமாவுக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்காரு, சீக்கிரமாக இந்த நோயை குணப்படுத்திடலாமா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் வாயால் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க, எதுவாக இருந்தாலும் செக் பண்ணிட்டு தானே சொல்ல முடியும். ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு தான் தெரிய வரும். அந்த ரிசல்ட்டுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் உயிர் பொழைப்பாரா இல்லை பொழைக்க மாட்டாரா, இல்லை இவருக்கு எவ்வளோ பெருசாக அந்த அளவு நோய் வந்து தாக்கம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பதறாமல் இருங்க, தைரியம் தான் பெருசே இதில், சரிங்களா? நீங்கள் வாங்க டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுமே உங்களுக்கு நாங்கள் என்ன ஏதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கதிருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதை நம்ம முத்துவேல் வந்து நோட் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா, நீ எதை நினச்சி கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் கதிருக்கு தைரியம் சொல்கிறாங்க. கதிருக்குமே அழுகழுகையாக வந்துடுது. இப்போ நம்ம முத்துவேலோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னதான் நமக்குள்ள சண்டை சச்சரவு பகன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மாமா. உண்மையாகவே இதை என்னால் தாங்கிக்கவே முடியல. என்னாலேயே இதை தாங்கிக்க முடியல அப்படின்னா என் அம்மாவுக்கு, ராஜிக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே பயப்படுவாங்கள்ல. கண்டிப்பாக அந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் எதுவுமே அப்படி தப்பாக சொல்லிடக்கூடாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து அழுதுடுறாரு. உடனே முத்துவேல் தான் தைரியம் சொல்கிறாங்க. உடனே கதிருக்கு அப்போ தான் புரிய வருது, நம்ம இவர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கோமே, இவர்கிட்ட நம்ம தைரியம் தான் சொல்லணும், ஆனால் நம்மளே இவரை அழுது பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும்ல. டே கதிர், என்னடா முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானவே திட்டிக்கிறாங்க நம்ம கதிர். என்ன பண்ணுறது, நம்மளை மீறியே இந்த அழுகெல்லாம் வெளியே வந்துருச்சு. இங்கே பாருங்க மாமா, நான் அழுகிறேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. என்னமோ தெரியல, உங்கள் மேலே இருந்த பாசம் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் தப்பாலாம் டாக்டர் சொல்ல மாட்டாங்க. டெஸ்ட் ரிசல்ட்டில் உங்களுக்கு இதை சீக்கிரமாகவே சரி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க மாமா. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன கதிர் இன்னுமே வரலையே. நைட்டு போனவன் இப்போது மணி 10 ஆகுது, காலையில் 10 ஆகுது, இப்போ வரைக்குமே இன்னுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே இருக்காங்க. உழுக்கும் வெளிக்குமா நடந்துக்கிட்டே இருக்காங்க. வழக்கமாக நம்ம எப்பவுமே ராஜி படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம கோமதி கவனிச்சுட்டு, என்ன ராஜிமா, நீ படிக்கிறதவே நிப்பாட்டிட்ட போல், நைட்லேருந்து இப்போ வரைக்கும் நீ ஒரு மாதிரி மார்க்கமாகவே சுற்றிக்கிட்டு இருக்க, என்னடி ஆச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த அத்தைக்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்குறாங்க. ராஜி இருந்துட்டு, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ராஜி, உன்னுடைய முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன், என்ன எதுக்காக இப்படி பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்குறாங்க. இப்போது நம்ம ராஜி இருந்துட்டு, அது வந்து நைட்டு கதிர் அவசரமாக கிளம்பி போனான். எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு, திருச்சிக்கு என் ஃப்ரெண்டு கூட போகிறேன், ஒரு வேலை விஷயமா போகிறேன், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் அவன் தெருமுனையில் போயிட்டு கொஞ்ச நேரம் அவனோட கார் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்பா கதிர் வண்டியில் ஏறி போனார். என்ன சொல்கிற ராஜி, கதிர் வண்டியில் ஏறி போனாரா? அப்பயும் கதிர் போய் சொல்லிட்டு போனான் ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொல்லிட்டு. அதான் அத்தை எனக்குமே தெரியல, நைட்லேருந்து அதெல்லாம் யோசிச்சு எனக்கு தூக்கமே வரல, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கத்த, எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அதெல்லாம் எதுவும் இருந்திருக்காது. ஆமாம், எப்போவுமே அண்ணனும் கதிரும் இந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததும் கிடையாது, எங்கேயும் போனதும் கிடையாது. இப்போ திடீர்னு போயிருக்காங்க, அதுவும் நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கதிர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், நீ ஃபோன் பண்ணு. அத்தை, நானும் நைட்லேருந்து இப்போ வரைக்கும் கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ரிங்கு போகுது, ஆனால் அந்த கதிர் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். கதிர் ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு மறைக்கிறானோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அத்தை. அதாவது ஒரு டைம் பண்ணாவே திரும்பவும் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்பான். ஆனால் நான் பல டைம் பண்ணிட்டேன். அவன் நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்கு பயப்படுறான், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கே தயங்குறான் அத்தை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை. ஒருவேளை அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குமோ? ஐயோ, அப்படியெல்லாம் இருக்காது ராஜி, நீ பதட்டப்படாமல் இரு. அவன் எங்கே போயிட போகிறான், எப்படியா இருந்தாலும் வந்து தான் ஆகணும். அவன் ஏதாவது வேலை விஷயமா இருக்குவான், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நீ எதை நினச்சோ பதட்டப்படாத, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ராஜியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வடிவுமே ஒரு மாதிரி சாப்பிடாம 2 நாள் ஆச்சு நம்ம வடிவு சாப்பிட்டு. ஏன்னா முத்துவேல் வீட்டில் சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியாக யாரு கூடயும் பேசுறது கிடையாது. அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி என்னவோ ஒரு மாதிரி குடி முழுங்கின மாதிரி இருப்பார் போல், இருந்த மாதிரி இங்கே நம்ம வடிவுக்கு தோணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கூட இறங்கலை. உடனே நம்ம மாறி இருந்துட்டு, அக்கா என்னக்கா நேற்றுலேருந்து நீங்கள் சாப்பிடாமே இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாலே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல்
மாமா எங்கே போனார்னே தெரியல, நைட்டு போனவர் இன்னும் ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சக்திவேலுமே, ஆமா நீ எனக்குமே அண்ணனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு தான் தோணிக்கிட்டே இருக்குது. ஏன் அண்ணன் இப்படி இருக்காரு? அண்ணன் எப்பவுமே நம்ம கூட கலகலன்னு பேசி சிரிப்பார். அது மட்டும் இல்லாமல் மில்லுக்கு போனாலுமே ஒரு சில வேலை எல்லாமே நாங்கள் 2 பேரும் பார்த்து தான் செய்வோம். கணக்கு வழக்குன்னு அது இதுன்னு எல்லாமே பார்ப்போம். ஆனால் அண்ணனோட செயல்பாடே ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட சரியாக அவர் கூட பேசுறது கிடையாது. வீட்டில் சரியாக சாப்பிட்றது கிடையாது. அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நீ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தம்பி என்கிட்டயுமே எதுவுமே சொல்லலை. எனக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குது. அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. பண விஷயமா பிரச்சனையா, இல்லை வேறு யாருக்குண்டையாச்சும் சண்டையா, இல்லை வேறு யாராலாவது அவருக்கு பிரச்சனை வருதா, அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரா, இல்லை சமாளிக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரா, இல்லை வேறு என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல தம்பி. கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரியாக என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மாறி இருந்துட்டு, அக்கா அதெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா, பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அந்த டென்ஷனில் மாமா உங்ககிட்ட பேசாமல் இருப்பார், நீங்கள் வந்து சாப்பிடுங்கக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்கிறத கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவை வந்து மாறி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட வைக்கிறாங்க. அதுவுமே அவங்களுக்கு இறங்கவே இல்லை. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிரை வந்து டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் கூட வராரு. உடனே நர்ஸ் இருந்துட்டு, நீங்கள் இங்கே வெளியவே வெயிட் பண்ணுங்கள், இவர் மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம முத்துவேலு வெளியவே நிற்கிறாரு. உள்ளே அவங்கள கூப்பிடவே இல்லை. ஏன்னா என்னாச்சு டாக்டருக்கு, அதாவது அந்த டெஸ்ட் ரிசல்ட்டே இல்லை என்ன இருக்கும், நம்மக்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா நம்ம பயந்துருவோன்றதுனால நம்மளை வெளியே நிற்க வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இங்கே உள்ள நம்ம கதிர் ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் தான் உள்ளே போகிறாரு. ஸோ இங்கே டாக்டர் இருந்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் இருந்துட்டு, சொல்லுங்கள் டாக்டர், டெஸ்ட் ரிசல்ட்டில் என்ன காட்டியிருக்கு, மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் ஓகே தானே, அவருக்கு நல்லா தானே இருக்குது, சீக்கிரமாக குணப்படுத்திடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் பயந்துக்கிட்டே தயங்கிக்கிட்டே கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு ஒரு மாதிரி முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டு அதாவது சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. டாக்டர் என்ன டாக்டர் நீங்கள் இப்படி தயங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் மாமாவையுமே உள்ளே கூப்பிடவே இல்லை, வெளியவே இருக்க சொல்லிட்டீங்க, அப்போது அவருக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர், அதை சரி பண்ணிடலாம்ல, அதுக்கான டாக்டரை வச்சு கண்டிப்பாக என் மாமாவை குணப்படுத்திடலாம்ல, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்கள் டாக்டர், ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கதிர், உங்கள் மாமா உயிர் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் கதிர் அப்படியே ஒரு நிமிஷம் நொறுங்கி போயிடுறாரு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர், ஐயோ அப்போது என் மாமாவை குணப்படுத்தவே முடியாதா, அதுக்கான மருந்து உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, மருந்துன்றது அதாவது கேன்சருன்றது ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். ஆனால் இப்போது காப்பாற்றவே முடியாதுன்ற கட்டத்துக்கு அவர் போயிட்டாரு. ஏதோ ஒரு நாளோ 2 நாளோ இல்லை 1 மாதமோ 2 மாதமோ இப்படி அவர் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும். நாளுக்கு நாள் அந்த நோயோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அவர் உயிர் பொழைப்பாருன்றது டவுட்டு தான், எங்களாலேயே காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதோ இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லுவோம். இதை கேட்ட கதிர் அப்படியே பயங்கரமாக கதிரி அழுகுறாங்க. ஸோ டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இதை முன்னாடியே பார்த்து நீங்கள் அறிஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஃபஸ்ட்லேயே ஆரம்ப காலத்தில் கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை மூலமே நாங்கள் சரி பண்ணியிருப்போம். ஆனால் அதாவது கேன்சர்ன்றது அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு தீர்க்கக்கூடிய மருந்தே கிடையாது. இப்போதைக்கு அதை கொஞ்சம் வலியை கம்மி பண்ணுறதுக்கு வேணால் மருந்து இருக்குது. ஆனால் அதை நிரந்தரமாக அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ முடியவே முடியாது. அதுக்கான மருந்தும் எங்ககிட்ட இல்லவே இல்லை. நீங்கள் எங்கே கேட்டாலுமே இதை தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவருக்கு சீரியஸ் ஆகிடுச்சு, முத்திடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னுமே பண்ண முடியாது சார். நீங்கள் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாதீங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்படின்னா அவருமே ரொம்பவே கஷ்டப்படுவார். அந்த பயம் மூலமாகவே இன்னும் அந்த நோயோட தாக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. கதிரால் இதை ஏற்றுக்கவே முடியல. டாக்டர் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி டாக்டர், உங்களை தானே கடவுள் போல் நம்பி வரும், நீங்கள் ஏதாவது பண்ணி என் மாமாவை காப்பாற்றக்கூடாதா, இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் எங்கள் கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. நீங்கள்
அவர பத்திரமா பார்த்துக்கணும் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலுமே அவர காப்பாத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அந்த கடவுளுக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இங்க டாக்டர் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க நம்ம கதிர் அப்படியே நொறுங்கி போயிடுறாரு. எப்படி இந்த விஷயத்த நாம அவர்கிட்ட சொல்லுவோம்? இத சொன்னா அவர் தாங்கிப்பாரா? அது மட்டும் இல்லாம ராஜி, அம்மா, வீட்ல உள்ளவங்க கிட்ட சொன்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்களே! ஐயோ! இந்த இழப்ப நம்ம எப்படி ஈடுகட்ட போறோம்? கண்டிப்பா மாமாவுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது. என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிர் ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு. வெளியே போயிட்டு இங்க நம்ம சக்திவேல் முகத்தில் முழிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உள்ளவே நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம மனசை நம்ம தைரியப்படுத்திக்கணும். நம்ம தான் இப்போதைக்கு தைரியமாக இருக்கணும். எப்படியாவது மாமாவை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். அவர்கிட்ட நம்ம இதை காட்டிக்கக்கூடாது. மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக சரி பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி மட்டும் சொல்லுவோம். பயன்படுத்துகிற மாதிரி அவருக்கு டாக்டர் சொன்னதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நொறுங்கி போயிடுவார். அந்த ஒரு அதிர்ச்சியிலேயே அவருக்கு ஏதாவது ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் மனசை தைரியம் படுத்திக்கிட்டு போவோம். கதிர், தைரியமாக இருடா. நீ தான் உன் மாமாவுக்கு தைரியம் சொல்லணும். எப்படிப்பட்ட மனுஷன், தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருப்பாரு. யாரோட கை காலில் கூட இது வரைக்கும் அவர் எதுக்காகவும் போய் நின்னது கிடையாது. யாரையுமே துணைக்கு கூப்பிட்டது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டமாக வரணும். ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களோட மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம கதிர் வந்து இப்போ வெளியே போகிறாங்க. உடனே கதிர்கிட்ட ஓடி வந்து நம்ம முத்துவேலு ரொம்பவே ஆசையாக கேட்குறாங்க. அதாவது நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, டாக்டர் என்ன சொன்னாங்க, என் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்களா கதிர்? என்னப்பா சொன்னாங்க, சொல்லுப்பா. இந்த மாத்திரை மருந்தாலே சரி பண்ணிடலான்னு சொன்னாங்களாப்பா. நம்ம சொந்த பந்தம் கூட, என் பிள்ளைங்க கூட, என் ஆத்தா கூடன்னு எல்லார் கூடயுமே நான் சந்தோஷமாக இருப்பேன் இல்லைப்பா. எனக்கு இந்த நோயினால் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடாது இல்லைப்பா. என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இங்கே நம்ம முத்துவேல் வந்து கேட்குறாங்க. இப்படி முத்துவேல் கேட்குற கேள்விக்கு இங்கே நம்ம கதிரால் அதாவது பதிலே சொல்ல முடியல. கண்ணில் இருந்து தண்ணி தான் வருது. கதிர், கொஞ்சம் தைரியமாக இரு. உன் மாமனார்கிட்ட எதையுமே நீ வெளிக்காட்டிக்காத. மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்படுற அளவுக்கு எதுவுமே டாக்டர் சொல்லவே இல்லை. இது கொஞ்சம் தான் அதிகமாகிக்குதான். இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெளியூரில் டாக்டர், பெரிய டாக்டர்கிட்டலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு சர்ஜரி அதாவது ஆப்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டியதாக வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை மாமா. நீங்கள் எதை நினச்சி பயப்படாதீங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் சரியாயிடுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அப்பாடி, நமக்கு சீக்கிரமாக சரியாயிடணும். நம்ம பிள்ளைங்க, அதுக்கப்புறம் பேத்தி பேரன் பார்த்து குடும்பத்தோட இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும். பகன்னு சொல்லிட்டு இனிமேல் தங்கச்சி குடும்பத்துக்கிட்ட நம்ம சண்டை போடவே கூடாது. இருக்கிற கொஞ்ச காலத்தை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் நம்ம கதிருக்கு தானே அப்படியே ரணகலமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. யார்கிட்ட சொல்லி இதை வெளிப்படுத்துறதுன்னே தெரியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே நெருப்பில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கார் நம்ம கதிர். இப்போது இங்கே நம்ம கதிர் வந்து நம்ம முத்துவேலை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ முத்துவேலும் நம்ம கதிரும் ஒன்றா காரில் வந்து இறங்குறத இங்கே நம்ம வடிவும் சரி மாறி, அதுக்கப்புறம் கோமதி எல்லாம் வெளியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே இங்கே நம்ம வடிவு மாறி ஓடி வந்து முத்துவேலுக்கிட்ட, எங்கெங்கே போயிருந்தீங்க, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிருக்கீங்க, எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம முத்துவேல் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, கதிர், என்னடா அண்ணனை கூட்டிக்கிட்டு நீ எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம கதிர் வந்து அது வந்துமா சும்மா தான். உடனே ராஜு இருந்துட்டு, போதும் நிறுத்து கதிர், நீ சும்மா நீ எதுவுமே சொல்லவே சொல்லாத. ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்காத. என் அப்பாவும் நீயும் எங்கே போயிட்டு வரீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்ககிட்ட, ஒழுங்காக சொல்லிரு கதிர், எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு நினைக்காத. அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டால் இங்கே நம்ம முத்துவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம கதிர் இருந்துட்டு, அது வந்து ராஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, நாங்கள் சும்மா ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கதிர், நீ நல்லா போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
முடியும். அ அது வந்து ஒழுங்கா சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம ராஜு கத்தி கேட்கவும், அப்பதான் கதிர் இருந்துட்டு மாமாவுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்க ஒட்டுமொத்த குடும்பமே அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிர், என்ன சொல்கிற நீ? அப்பாவுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி, டே கதிர் என்னடா சொல்கிற? ஆமாம், எனக்கே நேற்று தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது. யார்கிட்டையுமே சொல்லாமல் மாமா இத்தனை நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு போல். நாங்கள் திருச்சிக்கு டாக்டர்கிட்ட தான் போயிட்டு வந்தோம். டாக்டர் என்னடா சொன்னாங்க? சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பொய் சொல்கிறாரு. இப்போது நம்ம உடனே ராஜி ஓடி போயிட்டு தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா, அப்பா, நீங்கள் கவலையே படாதீங்கப்பா, இதெல்லாம் ஒரு இதே கிடையாது, சீக்கிரமாக உங்களை குணப்படுத்திடலாம், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கப்பா, நீங்கள் தைரியமாக இருங்கப்பா, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறப்போ உங்களை நாங்கள் இப்படி சாதாரணமாக விட்டுற மாட்டோம், எப்பாடுபட்டாவது இதை குணப்படுத்திடலாம், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி அழுதுகிட்டே ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் ராஜியை அப்படியே தன்னோட நெஞ்சில் போட்டு அணைச்சிக்கிறாங்க. ராஜிமா, நான் ஏதாவது உன்னை திட்டியிருந்தாலோ உன்னை காயப்படுத்தியிருந்தாலோ என்னை மன்னிச்சுட்றா தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, உங்களுக்கு தான் நான் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன், உங்களுக்கு எவ்வளவோ அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன், நீங்கள் இதெல்லாம் இப்போ பேசாதீங்கப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எப்போவுமே தைரியமாக கம்பீரமாக இருக்கணும்ப்பா, இப்படி நீங்கள் கூனி குறிக்கு போயெல்லாம் நிற்காதீங்கப்பா, நமக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே, இதனால் எல்லாருமே நம்மளை ஒதுக்கிடுவாங்க, இல்லை இவங்க அப்படி நினச்சிருவாங்களோ இவங்க அப்படி நினச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு யாரை பற்றியும் எதையும் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் தைரியமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு ஆறுதல் சொல்கிறாங்க. வடிவு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே முத்துவேலுக்கிட்ட வந்து, ஏங்க இத்தனை நாளாக நீங்கள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது பேசினா கூட சரியாக பேச மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க, இப்படி நீங்கள் ஒரு மாதிரியாக இருந்தீங்க, ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் அதாவது இவ்வளோ பெரிய உடம்புக்கு முடியாமல் போகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கலவே இல்லைங்க, ஏங்க என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வடிவு, இதை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நீங்கள் காயப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க, எனக்காக அழுவீங்க, எதுக்காக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லலை. என்னங்க நீங்கள் இந்த விஷயத்தில் கூட யாராவது மறைப்பாங்களா? உடனே இங்கே கோமதி, அண்ணன் கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே இங்கே நம்ம முத்துவேல் பின்னாடி நிற்குது. இப்படி எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. மில்லிலிருந்து அப்போ தான் குமாரும் சக்திவேலும் வராங்க. என்ன கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நடுவில் முத்துவேல் அண்ணனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சக்திவேல் வந்து என்னென்ன தங்கச்சி குடும்பம், அதுக்கப்புறம் பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே இங்கே வந்து உறவாடிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன இதெல்லாம் கூத்து, இவங்க நமக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியும்ல அண்ணன், இந்த ஓடுகாலிங்க கூட உனக்கு என்னென்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மாறி இருந்துட்டு, ஏங்க இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடக்கிறது என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துருச்சு, எல்லாம் மனுஷங்க தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க கலாய்க்கிற நேரமாகங்க இது, மாமாவுக்கு கேன்சர் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் இங்கே நம்ம சக்திவேலுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அண்ணே, என்னென்ன இந்த வடிவு, இந்த மாதிரி என் தலையில் குண்டை தூக்கி போடுறா, அண்ணே இவ சொல்கிறது உண்மையானே? ஏய், அண்ணனுக்கு அப்படிலாம் இருக்காதுடி, என்ன நீ தேவையில்லாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாரியை வந்து இங்கே சக்திவேல் திட்ட பார்க்குறாங்க. உடனே இங்கே திட்டவும் செய்கிறாங்க, அடிக்கவும் போகவும். உடனே நம்ம முத்துவேல் எடுத்துகிட்டு, சக்தி, மாரி சொல்கிறது உண்மைதான், எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. டே சக்தி, அழுகாதடா, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம வடிவு இருந்துட்டு, எங்க நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கோங்க, வாங்குங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வடிவு வந்து நம்ம முத்துவேலை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, கதிர், டாக்டர் இது தான் சொன்னாங்களா இல்லை வேறு ஏதாவது சொன்னாங்களா, இல்லை நம்ம பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இது பார்க்கணுமா, அவங்கள என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி, ஒரு நாள் டேட் அவங்களே ஃபோன் பண்ணுவாங்களாம், அன்றைக்கி நம்ம ஆப்ரேஷனுக்காக போகணுமா, அந்த ஆப்ரேஷனில் இவங்க உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது, பண்ணலைனாலும் இவங்களோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, இவர் வந்து உயிர் பொழைக்கவே மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராஜி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பயங்கரமாக அழுகே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற கதிர், அப்பாவோட உயிருக்கே ஆபத்தா? ஆமாம் ராஜி,
ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணாலுமே அந்த ஆப்ரேஷனை தாங்கிக்கக்கூடிய சக்தியுமே அவரோட உடம்புல இல்லை. பண்ணாமல் இருந்தாலுமே அது ரிஸ்க்கு தான். இவர் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ராஜி. இந்த விஷயத்த நான் உன் அப்பா கிட்டலாம் சொல்லவே இல்லை. உன் அப்பா இருந்தாருன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே வாயை திறக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு ராஜி கதறி கதறி கத்தி அழுகுறாங்க. கோமதிக்கு அப்படி நெஞ்சு வலியே வந்துடுது. உடனே நம்ம கோமதி ஒரு நிமிஷம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே இங்கே கதிர் நம்ம சரவணன் எல்லாருமே அம்மா அம்மா எந்திரிம்மா எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கோமதிக்கு தண்ணி கொடுத்து எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. பாண்டியன் எடுத்துட்டு, கோமதி நீயும் மனசொடிஞ்சு போயிடாது கோமதி, கண்டிப்பாக நம்ம உன் அண்ணனை காப்பாற்றிடலாம். அப்பா அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லை. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே இதுதான் சொல்லுவாங்க. இந்த நோயோட ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு அவங்களால காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்குமா. கேன்சருக்கு அதாவது ஒரே அடியாக குணமாகிற மாதிரி மருந்தே கிடையாதான். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கலையாம். இப்போதைக்கு அவர் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. நம்ம எங்கே போனாலுமே இதை தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி அந்த டாக்டரே சொல்லிட்டாங்க. உண்மையாகவே அவங்க கேன்சர் வியாதியில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் தான் அவரையே சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், ஏதோ ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதவே நம்பிக்கிட்டு இருக்கணுமா. நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸில் நிறைய பேரை பார்ப்போம். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தராவது நமக்கு கை கொடுக்காமல் விட்டுருவாங்களா என்ன, நம்ம பார்த்துக்கலாம் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தான் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி டைமில் நம்ம எல்லாரும் தான் உன் அப்பாவுக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும். நீ என் மனசை போட்டு குழப்பிக்காத. கண்டிப்பாக இதுக்கான தீர்வு நமக்கு அந்த கடவுள் காட்டி கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்தா மட்டும்தான் மாமாவை காப்பாற்ற முடியும். நீ கலங்கி நிற்காத. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக நமக்கு அந்த கடவுள் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம முத்துவேலுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் உயிரோட மீண்டும் திரும்ப வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் இங்கே முத்துவேலுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோமதியும் சரி ராஜியும் சரி ரொம்பவே நொறுங்கி போயிடுவாங்க. நம்ம ராஜியும் சரி நம்ம கோமதி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே முத்துவேல் மேலே அந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்க. ஸோ அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.